மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய முதல் கூட்டத்தொடரில் கவர்னர் உரையோடு இன்றைய கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. நாளையிலேருந்து பரபரப்பான விவாதங்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுங்களேன். இன்றைக்கு ஆளுநர் உரையில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுநர் உரைக்கு முன்னாடி என்ன அசம்பிளியில் நடந்துச்சு, வெளியில் என்ன நடந்துச்சு, திமுக என்ன போராட்டம் பண்ணாங்க, என்ன நடந்தது, அதெல்லாம் நம்ம கடந்த வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள நடந்த விஷயங்கள்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது, பெரிதும் ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக கடந்த 3 ஆண்டுகள்ல கவர்னர் உரைன்னு சொன்னாலே தமிழ்நாடு பரபரப்பாயிடும், பதட்டமாயிடும். இன்னைக்கு கண்டிப்பா அசம்பிளியில் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும், பெரிய 7:30 ஒன்று கிளம்பும். ஆர்.என். ரவி, அப்போதைய கவர்னர் ஆர்.என். ரவி கோச்சிக்கிட்டு அசம்பிளியை விட்டு வெளியே வேகமா வெளியில ஓடுவாரு. அது ஒரு பெரிய ட்ரோல் ஆகி பரபரப்பாக பேசப்படுகிற விவாதமாக கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பதே இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர் சில விஷயங்களை படிக்க மாட்டாரு, ஒன்றிய அரசாங்கம்னு சொன்னா படிக்க மாட்டாரு, அப்புறம் திமுக அரசாங்கத்துடைய சாதனைகள் கொடுத்தா படிக்க மாட்டாரு, மோடி அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டினா படிக்க மாட்டாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. அதுவும் இல்லாம தேசிய கீதத்தை முதல்ல எனக்கு பாடணும், தமிழ்தாய் வாழ்த்தை அப்புறம் தான் பாடணும், தொடங்கும் போதும் பாடணும், தேசிய கீதம் முடிஞ்ச பிறகும் பாடணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டே இருந்தார். அதன் விளைவாக கடந்த 3 ஆண்டுகள்ல ஆளுநர் உரை என்பது பரபரப்பாக ஒரு நிகழ்வாக நடக்கும். ஆளுநர் உரையே இருக்காது, ஆளுநர் வாசிக்கவே மாட்டார். இல்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது வாசிக்க ட்ரை பண்ணுவாரு, அதை உடனடியாக முதலமைச்சர் தடுத்துருவார். இதுதான் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு. இப்ப புதிதாக அர்லேக்கர் வந்திருக்காரு. அவர் தான் தமிழ்நாட்டுக்கும் ஆளுநர், கேரளாவுக்கும் அவர் தான் ஆளுநர். கேரளால காங்கிரஸ் அரசாங்கம். அங்க ஆளுநர் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா அங்க நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் மாத்திச்சு. இங்க வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு. வந்தே மாதரத்துல அங்க சில ஸ்டான்ஸா மட்டும் இசைக்கருவிகளை இசைச்சாங்க, யாரும் பாடக்கூட பாடல. நிறைய மாற்றங்களை காங்கிரஸ் அங்க பண்ணிட்டாங்க. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஏன்னா நீங்க பதவியேற்பு விழால வந்தே மாதரம், தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து. அந்த ஆர்டர்ல தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்பயே கடுமையான எதிர்வினை இருந்துச்சு. ஆனா இல்ல, எங்க நிகழ்வா இருந்தா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து படம், அது கவர்னர் மாளிகை, அதனால ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்போதைக்கு ஒரு சால்ஜாப் சொல்லப்பட்டதாக தாவேக அரசாங்கம் விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இதுதான் இன்னைக்கு உன்னிப்பா எல்லாரும் கவனிச்சாங்க. நான் உட்பட பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர், நீங்கள் உட்பட நேரலையில கவனிச்சது அதுதான். அதன்படி அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஆனால் மரபு மீறிய ஒரு செயல். ஒரு மாற்றம் நடந்துச்சு, மரபை மீறி இன்னொரு செயல் நடந்துச்சு. ரெண்டுமே அங்க நடந்திருக்கு. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு, எல்லாரும் அடடா அப்படின்னும் போது அடுத்ததே பாத்தீங்கன்னா தேசிய கீதம் இசைக்கப்பட்டுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேசிய கீதத்தை இரண்டாவது இசைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நிகழ்வு முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் வாசிக்கலாம். ஏன்னா கவர்னர் உரை என்பது அவர் முழுமையாக படிச்சார். இதுவரை ரொம்ப நாட்கு அப்புறமா, பல ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு மாநில அரசாங்கம் எழுதி கொடுக்கிற உரையை முழுமையாக ஒரு கவர்னர் படிச்சிருக்கார். அவங்களுடைய தற்பெருமைகளை பீத்திக்கிற விஷயமா இருக்கலாம், அல்ல அவங்க சொன்ன விஷயங்களா இருக்கலாம், அவங்களை புகழ் பாடுகிற விஷயமா இருக்கலாம், கொடி பிடிக்கிற விஷயமா இருக்கலாம், அவங்க ஆட்சியினுடைய படோடபங்களை சொல்லிக்கிற விஷயம் எல்லாத்தையும் படிச்சார். ஒன்றிய அரசாங்கத்துடைய சில தவறுகளையும் சுட்டி காட்டினாங்க, அதையும் படிச்சார். அதான் ஆச்சரியமான விஷயம். வழக்கமா திமுக எட்டிக்காயா கசக்கம் இந்த கவர்னர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க ஒன்றிய அரசாங்கத்தை ஒத்துக்கிறதே கிடையாது, கவர்னர்ல தேவையில்லைன்றாங்க. ஆட்டுக்கு தாடியோ அந்த மாதிரி தான் கவர்னர் நாட்டுக்கு அப்படின்னு அண்ணாதுரை முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால கவர்னர் போஸ்டே வேணாம், வேஸ்ட் பாது, ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட், அது எதுக்குன்னு திமுக கடுமையாக எதிர்வினை ஆட்டக்கூடிய அந்த அரசாங்கத்துல கவர்னருக்கும் திமுக அரசாங்கம் எப்பவுமே முட்டல் மோதல் உரசலாவே இருக்கும். இப்ப இந்த கவர்னருடைய முதல் உரை தாவேக அரசாங்கம் என்னெல்லாம் எதிர்பார்த்ததோ, என்னெல்லாம் புகழ் பாட வச்சதோ, அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ ஒரு வரி மாறாமல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல அடக்குமுறைகளையும் அதுல சொன்னார். இப்ப நீங்க உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கைன்னா, எங்களோட மும்மொழி கொள்கைலாம் நீங்க திணிக்க முடியாது, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், பேருங்கிற அண்ணா என்ன சொல்லிட்டார் அப்பவே அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரி இதுல அதெல்லாம் வருது. மேகதாது அணை கட்டுற என்னன்னா 2 விஷயங்க. ஒண்ணு முழுமையாக பிரதமர்கிட்ட என்னெல்லாம் கொடுத்தாரோ அந்த காப்பி அப்படியே கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆளுநர் உரையில. அப்புறம் சமீபத்துல நம்ம உருட்டுக்கட்ட புகழ் இருக்காருல்ல நிதியமைச்சர் நம்ம மரிய வில்சன், அவர் வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு படிச்சாரு பாருங்க, அதுல சில விஷயங்களை இதுல சேர்த்திருக்க ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 2 கொலாபரேஷனாக ஆளுநர் உரை என்பது இன்று அமைந்தது. அதுல புதிதாக திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கப்படுமா அப்படின்னா அங்க நாமம் போடப்பட்ட பட்டை நாமம் பெண்களுக்கு, குறிப்பா ஏன் பெண்களுக்குன்னா அந்த விசில் அடிச்ச பெண்களுக்கு விசிலுக்கு நம்பி 2500 ரூபாய் கிடைக்கும், 6 சிலிண்டர் கிடைக்கும்,
4000 ரூபாய் பசங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பல பேருந்து இலவச பேருந்து பயண திட்டம் கிடைக்கும் அப்படின்னா ஆசையோடு காத்திருந்த தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பட்டை நாமத்தை அடித்திருக்கிறார் மீண்டும் ஆளுநர் உரையில. ஏன்னா அதுல எந்த திட்டமும் இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. தமிழ்நாடு பொருளாதார விஷயத்துல இரட்டை இலக்கத்துல மேம்பட்டு இருக்குன்னு நிதி ஆயோக் கூட்டத்துல படிச்ச அந்த விஷயங்களை இதுல சுட்டி காட்டி விட்டு, ஆனால் கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றுவதில் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில படிப்படியாக நிறைவேற்றுவோம் வாக்குறுதிகளை அப்படி என்று சொல்லி தப்பித்திருக்கிறது விஜய் அரசாங்கம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்க வாய்ப்பில்லை. இப்படி சொல்லிட்டு 22ஆம் தேதி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவித்தால் அயோக்கியத்தனத்தினுடைய மறுவடிவம் தான் சோசப் விஜய்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆளுநர் உரையில சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே ரகசியம் காத்து உங்க பிறந்த நாளுக்கு அறிவிக்கிறீங்கன்னா உங்களை விட அயோக்கியர் வேற யாருமே கிடையாது. நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறது சட்டமன்றம் முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, இந்த வாக்குறுதிகள்லாம் இப்பெல்லாம் நிறைவேற்ற போறோம், இதற்கான நிதி இப்படி ஒதுக்கிட்டோம், இந்த விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்வதுதான் மரபு, அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுல எல்லாத்திலையும் தாவேகா என்ன பண்ணிருக்குன்னா சைபர் 0, ஹீரோ இல்ல 0. அதை நம்ம வெளிப்படையா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்திக்கு கூட சிரிக்க கூட முடியாத அளவுக்கு கேவலமாக, படுகேவலமாக துயர குரல், அபய குரல், உதவி கேட்கிற குரல் எங்க திரும்பினாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுல கொடூரம் என்னன்னா, பெண்களை பாதுகாக்கிற படையாக அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படை பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்ப அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அதுதான் தாவேகாவுடைய விஜயனுடைய சோசப் விஜயனுடைய ஆட்சியோட லட்சணம். இன்றைக்கு இது எதுக்குமே வாய் திறக்காமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த 30-40 நாட்கள் ஆட்சியில 60க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, 150க்கும் மேற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரே மாசத்துல இவ்வளவு பிரச்சனைகளை, இவ்வளவு விமர்சனங்களை, இவ்வளவு எதிர்ப்புகளை எந்த அரசாங்கமும் சந்திக்கல. எடப்பாடி ஆட்சியில் இருந்திருக்காரு, ஓபிஎஸ் ஆட்சியில் இருந்திருக்காரு, திமுக ஸ்டாலின் ஆட்சியில் இருந்திருக்காரு, கருணாநிதி ஆட்சியில் இருந்திருக்காரு, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் இருந்திருக்காரு. எத்தனையோ ஜாம்பவான்கள் ஆண்ட இந்த அரசாங்கத்துல தமிழ்நாட்டுல அண்ணாதுரை, காமராஜர், பக்தவச்சலம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு ஏராளமான பெரும் தலைவர்கள்லாம் ஆண்ட இந்த தமிழ்நாட்டுல இந்த சில்வண்டு கட்சி ஆட்சியை பிடித்த பிறகு 30-35 நாள் 40 நாள்ல சட்டம் ஒழுங்கு என்றால் கிலோ என்ன விலை என்கிற கேட்கிற லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது. ஆனா அது குறித்து அதை மேம்படுத்துவதற்காகவோ குற்றங்கள் நடப்பதை தடுப்பது குறித்தோ இரும்பு கரம் கொண்டு இந்த அரசாங்கம் தடுக்கும் என்கிற வார்த்தைகளோ கவர்னர் உரையில் இடம்பெறவே இல்லை. அப்ப இது குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையை தான் ஏற்படுத்தும். ஆக இந்த கவர்னர் உரை என்பது பூஜ்ய உரை, சும்மா அரிதாரம் பூசி மேக்கப் போட்ட பட்டி டிங்கரிங் பார்க்கப்பட்ட உரை. இதுல மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அப்படின்னு இவங்க சொல்ற எல்லாமே ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல பண்ணது. அவங்க பண்ணதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுற விஷயங்கள் நிறைய பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அதுதான் நிறைய, அதெல்லாம் இவங்க சாதனைகளாக வெளியே பரப்புறாங்க. அதையும் கடுமையாக எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்கட்சிகள் நிச்சயமாக கையில் எடுப்பாங்க. இப்ப திமுக ஒரு பக்கம் தனியாக பேசி இருக்கிறது, உதயநிதி தனியாக அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அது என்னன்னு தனி வீடியோவாக நான் போடுறேன். அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்கு. ஆனால் அவரும் தன் பங்குக்கு இந்த ஆளுநர் உரை குறித்து கிழித்து தொங்க விட்டுருக்கார். அது என்னன்னு தனி வீடியோவாக போடுகிறேன். நம்முடைய வியூல நம்ம பார்த்த வரைக்கும், நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. இப்பெல்லாம் டிவி யாருமே சினிமாவோ நாடகமோ சீரியலோ பார்க்கறத விட்டுட்டீங்க, எல்லாரும் நியூஸ் சேனல் பார்க்குறீங்க. நம்ம அடிஷ்னலா என்ன பார்ப்போம்னா, அங்க இருக்கிற தகவல்களை நாங்கள் உள்ள செய்தியாளர் நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சா, ஏதாவது சுவாரஸ்யம் நடந்துச்சா அப்படின்னு நிறைய கேட்போம். அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இன்றைக்கு முதல் நாள் கூட்டத்தொடருக்கு சட்டசபைக்கு வரார், காரை விட்டு இறங்கி வரும்போது அவருக்கு முன்பாக புகைப்பட கலைஞர்கள்லாம் அவருடைய அந்த தாவேகா ரசிக குஞ்சுமணிகள் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு போட்டோ எடுக்கிறதுக்கு. அதுல நிறைய பேர் நமக்கு தெரிந்தவர்களே இருக்காங்க. அவர்கள ஒரு பையன் குறுக்க ஓடிட்டான். அவருக்கு முதலமைச்சர் நடந்து வரார். இது ரீல்ஸ் மாடல் ஆட்சி என்பதற்கு அது ஒரு உதாரணம். அவர் சொல்றாரு, தம்பி வார்த்தையில கூட இல்ல கையிலேயே சொல்றாரு,
ஓரம்போ பின்னாடி பின்னாடி இருக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, இவர் நடந்து வருவதை நேரலை காட்டுவதற்காக எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறுக்க ஒருத்தன் போயிட்டானே அப்படின்னு இந்த மனநிலை என்பது நம்முடைய பாரத பிரதமர் மோடி, விஸ்வகுரு மோடியும் இதே மாதிரிதான். எவனாவது குறுக்க போட்டோ எடுக்கும் போதோ வீடியோ எடுக்கும் குறுக்க வந்துட்டா கொந்தளிச்சிருவார். கரெக்டா கேமரா பாயிண்ட்ல போய் நிற்பார். அவர் எப்படிதான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியாதுங்க. அவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயத்த நம்முடைய பிரதமர் செய்வார். அதுல டிட்டோவாக அப்படியே நம்முடைய சோசப் விஜய் முதலமைச்சரும் இன்றைக்கு அப்படி கிளம்பு அப்படின்னு இப்படி பண்ணவனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு படத்துல கஜினி படத்துல அவர் தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவருடைய அதிகாரிகள் அவங்களுடைய உதவியாளர்லாம் வந்துருவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படி இப்படி பண்ணுவார். இதே அந்த வாட்டர் மெலான் ஸ்டார்னு ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டு செருப்படி வாங்குவான். அவனை அதே மாதிரி பண்ணி ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுச்சு இல்லையா? அதுதான் எனக்கு ஞாபகத்து வந்துச்சு. இப்படி கிளம்பும் போது இப்படி பண்ணு ஓரங்கட்டு அப்படின்னு சோசபதி சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஹீரோ ஞாபகத்து வரல, அந்த வாட்டர் மிலான் ஸ்டார் காமெடின்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதான் ஞாபகத்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது முதல்வரே முக்கியத்துவம் கொடுத்தா அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அடிபொடிகளும் தற்குறி கும்பலும் அதுல கவனம் செலுத்தாமையா இருக்கும். அதனாலதான் பிரசவ வார்டெல்லாம் போய் ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. காரி துப்புனாங்க இல்லையா? கடந்த வாரத்துல 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள, அரசு ஆஸ்பத்திரிக்குள்ள கர்ப்பிணி பெண்ணை சேர்க்க போகும்போது கேமராவோட போயிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்களேன். நாடோடிகள் படத்துலதான் பேசிட்டு வெளியே வரதுக்குள்ள பேனர் வச்சிருவாங்க. எப்படிடா கூட தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, எங்களோட இருந்த அதுக்கு ஒரு தனி டீம் போட்டிருக்கோங்க, அதுக்கு ஒரு 12 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோங்க. அந்த மாதிரி நடந்து வரும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். அது மறைக்கிற போது அதை தவிர்க்கிறார். மறைக்காத, வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் என்பது மிக மிக ஏமாற்றை தருகிற ஒரு கவர்னர் உரையாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த உரையின் மூலமாக கவர்னர் இப்படி தாவேக அரசுக்கு மிக நெருக்கமாக, அந்யோன்யமாக, இணக்கமாக போவது, தாவேக அரசு கவர்னருக்கு இணக்கமாக போவதை பார்க்கும்போது பூனைக்குட்டி வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சோசப் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நக்கல் அடிச்சார். அவர் முன் வரிசையில நிக்கிறாருன்னு சொன்ன உடனே அவர் நக்கல் அடிச்சார். அதே மாதிரி இவரும் போய் முன் வரிசையில நின்னாரு. நாம போட்டிருந்தோம் நம்முடைய சமூக வலைதள பக்கத்துல, பூனைக்குட்டி இல்ல எலிக்குட்டி எகிரி வந்தது நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு போட்டோம் இல்லையா? இப்ப இந்த இணக்கம் இருக்குல்ல, அர்லேக்கர் மொத்த விஷயத்தையும் படிச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போறாரு. எதிர்கட்சி தலைவருக்கு பெரிய கும்பிடு போட்டாரு முதல்ல, அப்புறம் தான் முதலமைச்சர் விஜய்க்கே வணக்கம் போடுறாரு. ஸோ முதலமைச்சர் விஜய பெருசா அவர் மதிக்கலன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சொல்றது அளவுக்கு நம்ம அவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா பேச மாட்டோம். அவர் இறங்கி வரும்போது முதல்ல இருந்தது உதயநிதி ஸ்டாலின். அதனால அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நடக்கும்போது முதலமைச்சர் இந்த பக்கம் ரைட் சைடில் நிற்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கடந்து போயிட்டாரு. இதுவரை பல ஆண்டுகள் இல்லாத ஒரு நிகழ்வு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது. மரபு மீறப்பட்டுச்சுன்னு சொன்னல, 2வது முறையாக அவர் அந்த தேசிய கீதத்தை பாடிட்டு கடைசி முறையாக தேசிய கீதம், மரபுப்படி இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் பாடப்படாது, அது மரபு மீறல். அத புதிய விஷயமாக தாவேக அரசாங்கம் செஞ்சிருக்கிறது. இப்போ ஒன்றிய அரசாங்கமா இருக்கிற பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு இணக்கமான புரிதல் இருக்கு, 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கீழ்மட்டத்துல நீங்க போர்வைக்கு அடியில ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க. ஆடு வாங்கும்போது பாத்தீங்கன்னா மாடுலாம் வாங்கும்போது துணியை மேல போட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுல விலை பேசி முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போர்வைக்கு உள்ள 2 பாஜகவும் தாவேகாவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில வீராவேசமா நாங்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், எங்களுடைய கொள்கை நாங்க அண்ணா வச்சிருக்கோம், பேரறிஞர் பெரியார வச்சிருக்கோம், நம்ம கர்ம வீரர் காமராஜரை வச்சிருக்கோம், அஞ்சலி மாலை வச்சிருக்கிறோம், நாங்க வேலுநாச்சியாரை வச்சிருக்கோம், இதெல்லாம் கவர்னர் விட்டே படிக்க வச்சோம் பாத்தியா அப்படின்லாம் தாவேகா சொல்லலாம். ஆனாலும் இந்த இணக்கத்திற்கு காரணம் மோடி அரசாங்கத்துக்கு, அமித்ஷா அரசாங்கத்திற்கு தாவேகா சோசப் விஜய் அடங்கி போகிறார் என்பது வெளிச்சம் போட்டு தெரிகிறது. பளிச்சென்று இதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆனா மோதல் போக்கோடு தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, நான் அந்த அர்த்தத்திலையும் சொல்லல. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பார்க்க போனா இப்போ வந்திருக்காங்க, இனிமே இவருடைய செயல்பாடுகள் தான் அந்த ஆரோக்கியமா இருக்கா இல்லையா விவாதிக்க முடியும். முதல் நாள் எந்த சிக்கலும் இல்லாம எந்த ஏழ்றையும் இல்லாம கொடுத்ததை படிச்சுட்டு தாவேக அரசை புகழ்ந்து தள்ளிட்டு திமுகவையும் 2-3 இடத்துல 2 கொட்டு கொட்டிட்டு கிளம்பி போயிருக்கார் ஆளுநர். ஆனால் பாஜகவுடைய இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி தான் இதுல தாவேகா விஜய் என்பது மாற்று கருத்து இல்லாம வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு.
இனி வரும் நாட்கள்ல எப்படி வந்து இந்த அரசாங்கம் செயல்பட போகிறது, எப்படி எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன விஷயத்துக்கு கேட்க போறாங்க. மும்மொழி கொள்கை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருமொழி கொள்கை தான்றாங்க. திருப்பரங்குன்றத்துல பழைய நிலையை தொடரும் என்கிறார்கள். விரைவில் கார்த்திகை தீபம் வரப்போகுது, அப்ப என்ன பண்ண போறாங்க? அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய இது வேற வாய் அது வேற வாயின்னு மாறப்போதா, அல்லது வந்து காவிரி நீர்ல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த இந்த உரையில சொல்லியிருந்தாங்க. காவிரி உபரி நீரை தான் கொடுப்பாங்க, காவிரி நீரை பெறுவதற்கு நோக்கம் அல்ல, உபரியாக இருக்கிறதான் திறந்து விடுவாங்க அப்படின்னு. அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. மேகதாது இஷ்யூல எவ்வளவு தூரம், ஏன்னா அவங்க ரெடி ஆயிட்டாங்க கர்நாடகா, அதுக்கான அடுத்த கட்ட ஆயத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெரிய இடியாப்ப சிக்கலோடு தான் தாவேகா அரசாங்கம் தொடங்குகிறது. இதுக்கிடையில தாவேகா எம்எல்ஏக்களே பல பேர் போர்க்கொடி தூக்குறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நம்ம மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுக்கலன்னா நாங்க ரிசைன் பண்ணுவோம், வேறு கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க, உருட்டுறாங்கன்றாங்க. என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருப்போம். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு பொறுத்திருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் அன்பினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களை அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.